1999 என்ன பார்த்து என் சமுதாயத்தை பார்த்து இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பாய் நான் அழுது சீன் போட்டுட்டு இருக்கீங்களா? உடனே தீவிரவாதிகளை சொல்லிட்டாங்க, தீவிரவாதின்னு சொன்ன இயக்கம் தான் உங்களுக்கு 3.5% உள் ஒதுக்கீடு இடம் கொடுத்தாங்களே. நீங்க எந்த இயக்கத்தை பார்த்து சொல்றீங்களோ அந்த இயக்கம் தான் தந்துச்சு. கடந்த ஆட்சியில கூட திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை பண்ணும்போது எந்த ஒரு இடத்துலையுமே அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி உங்க கூட பின்னாடி இருந்தது திமுக. தூரம் பேசுறீங்க பாருங்க. உங்களை தீவிரவாதிகளை சொன்னது நாங்க இல்ல, உங்களை தீவிரவாதிகள் சொன்னது உங்க அண்ணன். சொல்றீங்களா எங்க அண்ணன் உங்க அண்ணன் தான். பீஸ்ட்ல இருந்து எல்லா படத்துலையும் முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாத்தையும் தீவிரவாதியை சித்தரிச்சு காமிச்சது உங்க அண்ணன். உங்க அண்ணனை கண்டிக்கிறதுக்கு நாங்களே, நீங்களே கண்டிச்சிருக்கீங்க. கருப்பனைன்னு சொல்லிட்டு விஜயை நாங்க கேவலமா, விஜய் சார்ந்தவர்களை, விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை கேவலமா படம் எடுக்கலாமா? கருத்து சுதந்திரம் சொல்லிட்டு மேல வந்து நாங்க கண்டிஷன் அப்ளை சித்தரிக்கப்பட்டதுன்னு போட்டுடலாமா? பாத்தீங்களா, நம்ம பொழப்பு இப்படி இருக்கும்போது நம்ம வந்து அடுத்தவங்களை சொல்லலாமா? திமுக சொன்னுச்சுன்னு எங்கேயாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கா? எங்கள் தலைவர் வெற்றி தளபதி முகம் இருந்தால் போதும். எங்கள் வெற்றி தளபதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாட் ப்ரோ, ராங் ப்ரோ. இப்படி அதிகமா பேசி மொக்க வாங்குவீங்க. சட்டசபையில் நிறைய மொக்க வாங்கிட்டீங்க, ஓகேவா? இதனால சபாநாயகரும் ரொம்ப அருவருப்பு தப்பா உங்க சைடு தான் தாவந்துக்கு இந்த சில்லற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா? உங்களை கண்டிச்சுதான் இது சொல்றாரு, கேட்டுக்கங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் நான் அன்போடு ஆளும் பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு அன்போடு சொல்கிறேன், அவையில் ஆக்கப்பூர்வமான செய்திகளை முதலில் நீங்கள் பரிமாறிக்கொள்ளுகிற போது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலளிக்கக்கூடிய சங்கடமான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுத்தாமல் இனி வருங்காலத்திலாவது அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள். இனிமேல் நான்